ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலேயே சூப்பராக எப்படி மீன் குழம்பு ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு முதல்ல ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, வெந்தயம் எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு இருக்குல்ல, அந்த பூண்டு எத்தனை பல் உங்களுக்கு தேவையோ நாங்கள் ஒரு 10 to 15 பல் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். எப்போ நல்லா பொரியுதோ அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ப்ளஸ் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு 10 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பண்ணுறதுனால ஒரு 10 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் கம்மியாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு 3, 4 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா எப்போ ப்ரௌனாக வருதோ அப்போ டேஸ்ட் சூப்பராக வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 6லேருந்து 7 வரைக்கும் தக்காளி நல்லா கட் பண்ணி நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கிளறிக்கோங்க. எப்போ நல்லா வேகுதோ அப்போ டேஸ்ட் நம்மளுக்கு இன்னும் நல்லா கொடுக்கும். அதனால் அது வரைக்கும் நல்லாவே கிளறிக்கோங்க. நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லாவே கிளறிக்கோங்க. கிளறி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வெந்தவங்களுக்கு தனியாக தெரியும், ஆயில் தனியாக வந்திருக்கும். அப்போ ரெட் சில்லி எதுக்குன்னா நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் இருக்குல்ல, அது ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க. நாங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல, ஏன்னா நாங்கள் ஃபிஷ்ஷில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணனால நாங்கள் இதில் ஆட் பண்ணல. நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு அது நல்லா ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்புறம் மீன் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நாங்கள் ஊற வச்சுருக்கோம். அதை நீங்களும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இது பண்ணிக்கோங்க. அது நல்லா ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். எப்போ நல்லா கொதிக்குதோ அப்போ சூப்பராக இருக்கும் குழம்பு. நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, நல்லா கொதித்து எப்படி இருக்குல்ல, நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் புளியை ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டு தேவையோ அந்தளவுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டு நல்லா கறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்க பார்த்திங்கன்னா மாங்காய் தான். ஸோ மாங்காய் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. மாங்காவையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அப்போ வெந்தால் தான் அது நல்லாயிருக்கும். எல்லாமே வெந்துட்டதுக்கப்புறம் கடைசியாக லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஃபிஷ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ அந்த அளவுக்கு கொதிக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி சங்கரா மீன் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஃபிஷ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நான் எந்த அளவுக்கு குழம்பு கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். எல்லா மீனும் போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வச்சிங்களா, அந்த குழம்புல எல்லாமே எடுத்து குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. கொதிக்க குழம்பு என்ன ஆகும்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட் வரும் சுண்ட. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.